தமிழ் தலைவாஸ் நாளைக்கு மறுபடியும் யூபியோதா டீமுக்கு அகெயின்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மேட்சஸை என்னெல்லாம் பண்ணால் தமிழ் தலைவாஸ் டீம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் தலைவாஸ் டீமால யூபியோதா டீமை ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எந்த டீமை வேணாலும் தோக்கடிக்கலாம். ஓகேங்களா, தெலுங்கு டைட்டன்ஸ் டீம், புனே டீம், ஹரியானா டீமை தோக்கடிக்கிறாங்க. ஆனால் குஜராத் டீம்கிட்ட தோக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும் நிலையில் எந்த டீமையும் தோக்கடிக்கலாம். அப்படி இருக்கும்போது தமிழ் தலைவாஸ் டீம் ஏன் யூபியோதா டீமை தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஜெயிக்கணும் அப்படிங்கிற பிடிவாதம், இந்த எல்லா விஷயத்தையும் கலந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா இந்த மேட்சை வந்து ஜெயிக்கணும். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் கடைசியாக யூபியோதா டீமுக்கு அகெயின்ஸ்டாக ப்ளே பண்ணும்போது ஸ்டார்டிங்கே தவறுகள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மேட்சஸ் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடியே தவறுகள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கே ஸ்டார்டிங் 7ல். ஸோ ஸ்டார்டிங் 7 கரெக்டாக செட் பண்ணணும். ஸோ ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் சச்சின் தன்வர் இல்லைனா நரேந்தர் யாருன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. மொயின் ஜாஃபரி கண்டிப்பாக ஸ்டார்டிங் 7ல் இருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விஷால் சகல், இல்லை அப்படின்னா மாசானமுத்து, இல்லைனா ஒரு சேஞ்சுக்காக திராஜ். ஏன்னா நான் எல்லா பிளேயர்ஸையும் சப்ஸ்டியூஷன் லிஸ்ட்லேயே அவங்க பேரை பார்த்துருப்பேன். ஆனால் திராஜ் இன்னும் சப்ஸ்டியூஷன் லிஸ்ட்டில் கூட பார்க்கல. மேபி ஒரு சேஞ்சுக்கு அவரை வேணாலும் கொண்டு வாங்க. ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த பையன் மேலே இருக்குது. யாருக்கு தெரியும், திடீர்னு நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க ஆரம்பித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரு தேவாங் பாட்னாக்கு கொடுத்த மாதிரியோ இல்லைனா ஒரு ககன கவுடா யூபியோதா கொடுக்குற மாதிரியோ திடீர்னு நம்ம பையன் திராஜ் வந்து நமக்கு பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தா நமக்கு நல்லது தானே. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பு இல்லை, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்டார்டிங் 7 கரெக்டாக செட் பண்ண பிறகு லாஸ்ட் மேட்ச் யூபியோதா டீமுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம டிஃபென்ஸ் என்ன பண்ணாங்களோ அதே விஷயத்தை வந்து செய்யணும். டோனை வந்து கரெக்டாக செட் பண்ணணும். லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டோனை செட் பண்ணாங்க. பட் நம்ம ரைடர்ஸால் யூட்டிலைஸ் பண்ண முடியல. பட் இந்த வாட்டி அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ யூட்டிலைஸ் பண்ணுவாங்க நம்ம ரைடர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்குது. ஸோ டிஃபெண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டோனை செட் பண்ணணும். எப்பவும் போல் நிதிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர்லேருந்து பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஆட்டோமேட்டிக்காக அமீரும் பூஸ்டப் ஆகி அவரும் பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த நம்ம டீமுக்கு கரெக்டாக டோனை செட் பண்ணுற இந்த ரெண்டு கார்னர் பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட்டா பக்கபலமா நம்ம டீமோட கவர் பிளேயர்ஸும் இருப்பாங்க. ஸோ டிஃபென்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் தவறுகள் வந்து இருக்காது. அண்ட் ரைடர்ஸ் அதை வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும். அண்ட் தர்மராஜனே மறுபடியும் அந்த நாங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கார்னரில் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்த நிதிஷை வெளியெடுத்துட்டு சாகில் குலியாவா ஸ்டார்டிங் 7க்குள்ளே கொண்டு வந்துடாதீங்க. அண்ட் அந்த விஷயத்த தான் நான் சொல்லணும். மாதிரி அதையும் செஞ்சீங்க அப்படின்னா அதனால மறுபடியும் ஒரு தோல்வி கிடைச்சிச்சு அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் யூபியோதா டீமுக்கும் அவங்களோட பெரிய பக்கவலமாக நான் அவங்களோட ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை தான் பார்க்குறேன். ரைடிங் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங். அவங்க டிஃபென்ஸை கம்பேர் பண்ணும்போது ரைடிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் நம்ம யூபியோதா டீமுக்கு அகெயின்ஸ்டாக ப்ளே பண்ணும்போது அவங்க டிஃபென்ஸ் வந்து மோசமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க டிஃபென்ஸை விட நம்ம ரைடர்ஸ் மோசமாக பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்ததுனால அவங்க டிஃபென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முக்கு வந்து வந்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் ஒரு காரணம். ஸோ அந்த வாட்டி அந்த மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி நம்மளோட ரைடர்ஸ் வந்து ப்ராப்பராக பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். யங் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு விடுங்க. நான் இப்போவும் சொல்றேன், இந்த சீசன்லேருந்து ஏதாவது ஒரு யங் பிளேயர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்ம டீம் பிளே ஆஃப் சாம்பியன்ஷிப் இதெல்லாம் கனவு காண முடியும். இல்லைனா கனவு காணாமல் அப்படியே மூட்டையை தூக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அண்ட் நம்ம டிஃபென்ஸுக்கு ஒரு முக்கியமான விஷயம், பெருசாக அட்வான்ஸ் டேக்கிள் வந்து பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் தள்ளியே இருங்க. கவர் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஸோ ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட இருக்க எல்லா பிளேயர்ஸும் டாலான பிளேயர்ஸ். ஒரு ககன கவுடாவாக இருக்கட்டும், சுரேந்தர் கில்லா இருக்கட்டும், பவானி ராஜ்புட்டா இருக்கட்டும், கேஷவ் குமாராக இருக்கட்டும், பரத்தா இருக்கட்டும், எல்லாரும் ஹைட்டான பிளேயர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட அட்வான்ஸ் டேக்கிள் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் 2-3 பாயிண்ட்ஸ் அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அட்வான்ஸ் டேக்கில் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எல்லா டேக்கிளுமே சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில அன்சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த அன்சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. டேக்கிள்ஸ் கவர் பிளேயர்ஸ் வந்து பெரிதளவில் டேக்கிள்ஸ் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா பாயிண்ட்ஸ் அதிகமாக போச்சு அப்படின்னா இங்கே ஆடியன்ஸில் ஒரு 2-3 பேர் ஒன்றுமே தெரியாமல் சும்மா உங்களை போட்டு தான் ஏசிட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் ப்ராப்பரான சப்போர்ட் கொடுத்தாலே அதுவே நம்ம டீம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அட்வான்ஸ் டேக்கிள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் யூபியோதா டீமோட டிஃபென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெருசளவில் இல்லை. ஓகேங்களா, நீங்கள் உங்கள் ரைடர்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஆப்போசிட்டாக வேறு மாதிரி தெரியுறாங்க. இல்லைனா ஒரு நார்மலான டிஃபென்ஸ் தான். அண்ட் அவங்களோட இன் பொசிஷனில் பரத்தை ஸ்டார்டிங் 7ல் இறக்குறாங்க அப்படின்னா இன் பொசிஷனில் இருந்து டேக்கிள் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் நிறைய பாயிண்ட்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பாரு. அண்ட் அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஸோ யூபியோதா டீமை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பாட்னா டீமுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு க்ளோஸ் மேட்ச்சில் செம வின்னோட வராங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூபியோதா கிட்ட தோற்று விட்டு ஓரளவு கிடைச்ச ரெஸ்ட்டோட வரோம். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து ஜெயிக்கணும். இப்போ ஜெயிக்கலைன்னா எப்போவுமே கம்பேக் கொடுக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஸோ நம்ம டீமை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கணும். ஸோ கரெக்டான மிஸ்டேக்ஸ் வந்து கம்மி பண்ணணும். ஸோ செஞ்ச தப்பே திருப்பி செய்யக்கூடாது. ஸோ நம்பிக்கையோட ப்ளே பண்ணணும். ஸோ என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த தில்லோட ப்ளே பண்ணணும். வந்தால் மழை போனால் மயிர் அந்த மைண்ட் செட்டோட மட்டும்தான் அவங்க ப்ளே பண்ணணும்.
ஸோ ரிஸ்க் எடுத்து ப்ளே பண்ணணும். ஸோ எல்லா விஷயம் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் செவனை கரெக்டாக செட் பண்ணணும். அதில் வந்து தர்மராஜனே கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கரெக்டாக செட் பண்ணணும். மறுபடியும் புதுசாக கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சாகில் குலியாவை நிதிஷ்க்கு பதிலாகவும் அமீர் ஹுஸ்தைனுக்கு பதிலாக நிதின் சந்தல் புது பிளேயரையும் உள்ள கொண்டு வந்துடப்படாது. ஸோ டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் இருக்குது. ஸோ ரைடிங்கில் மட்டும் அந்த முக்கியமான சேஞ்சஸ் வந்து கொண்டு வாங்க. ஸோ ப்ராப்பராக ப்ளே பண்ணுங்கள், நம்பிக்கையோடு ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக மேட்சஸ் வந்து நம்ம ஜெயிக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ராஜஸ்தானுக்கு மேட்ச் வந்து ப்ளே பண்ண போயிருக்காங்க. அங்கே வந்து அம்பையர்ஸ் ஏமாற்றி பல விஷயங்கள் நடந்து நம்ம தமிழ் பசங்களை அடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய தவறான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன ஏதுங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசி வீடியோவாக போட்டிருப்பேன். ஸோ மறக்காம அந்த வீடியோக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த விஷயத்தை பார்த்து 4-5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த விஷயம்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ அதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், பார்த்துக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் வீடியோ. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஜெயிச்சுட்டு வீடியோ போடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you நண்பா.